ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ட்டு ஒரு கம்பெனி நம்ம திருவண்ணாமலையில் இருக்குது. பர் டேக்கு 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இன்றைக்கி பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் ஆயிலு, வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ். நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறம் நல்லா மாவு அடிச்சு நல்லா பிசைஞ்சு வைக்கணும் மாவை. அது பிசைஞ்சு ஒரு 30 to 60 மினிட்ஸு அதை அப்படியே வச்சுட்டோன்னா நல்லா பூரி சாஃப்டாகிடும். பூரி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பதத்துக்கு வந்துடும். நீங்கள் எப்படின்னு செஞ்சு பாருங்கள். இதே மாடல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பூரி தேய்ப்போம்ல, அந்த பூரி சைஸுக்கு சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூரி கட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து ஹைட்டாக வேணால் நம்மளுக்கு தண்டை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தண்டாது. ஒரு தண்டை மாதிரி இருந்துச்சுன்னா நெய்யோ பட்டரோ இல்லை ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். தண்டாது. அப்படி தண்டை மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மாவு போட்டுக்கலாம், இல்லை ஆயில் கட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இது பண்ணலை, நான் எதுவுமே போடலை. அதனால் நல்லா ஈஸியாக தேய்க்க வந்துச்சு சாஃப்டாக. நீங்களும் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நிறையாவும் தேய்ச்சிடக்கூடாது. ஒரு 5 to 6 மட்டும் தேய்ச்சிட்டா போதும். ஏன்னா ரொம்ப தேய்ச்சா காஞ்சிடும். அதுக்கப்புறம் பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தேய்ச்சிருக்கதை கொஞ்சம் எவ்வளோ தேய்ச்சிருக்கோமோ அவ்வளோ மட்டும் ஒரு ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி முடிச்சுட்டு போட்டு எடுத்துகிட்டு இது பண்ணணும். ஏன்னா ரொம்ப தேய்ச்சி வச்சுருந்தாலும் ட்ரை ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். அதை போட்டுட்டு இந்த ஆயில் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த தேய்ச்சி வச்சுருக்க பூரியை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா விசில் வந்துடும். சொல்கிறது நல்லா பஃபியாக வந்துடும், உப்பிட்டு வந்துடும் பெருசாக. அது வந்து நீங்களும் அப்படி வரல அப்படின்னா அந்த ஆயில் கொதிச்சிட்டு இருக்குல்ல, அந்த ஆயில் வந்து அந்த பூரியை வந்து இதில் போட்டதுக்கப்புறம் அந்த ஹீட்டாக கொதிச்சிட்டு இருக்க ஆயிலே அதில் மூந்து கொஞ்சம் போட்டிங்கன்னா லைட்டாக அப்படி இது எப்படி சொல்லுமோ அந்த மாதிரி ஊற்றுறோம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எடுத்து அதில் விட்டிங்கன்னா, அது மேலே விட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் 2 சைடு திருப்பி போட்டு நம்மளுக்கு தேவையான பதத்தில் எடுத்துக்கலாம். சில பேர் ரொம்ப கலரிஷாக சாப்பிடுவாங்க, ப்ரௌனிஷ் மாதிரி. சில பேர் நல்லா ஒயிட்டாகவே இருக்கும்னு லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த கலர் ஓகேவோ, எந்த மாதிரி இதில் ஓகேவோ அது மாதிரி செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாடலில் பிடிக்குமோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஆயிலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கொடுங்க. குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணாது இது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ரெடி பண்ணிவிட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.